எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு காப்பிடல் பதிகத்தில் 7வது பாடல் இல்லையா? காப்பிடல்ல 7 தானே, இன்னைக்கு என்ன 7 தானே வரணும்? 5, 6, 6வது பாடல். காப்பிடல் பதிகத்தில் பாடல் 6. பெரியாழ்வார் பாடிங்க. காப்பிடல் பதிகத்தில் 6வது பாடல். நான் 7ன்னு கொடுத்துட்டேன், தப்பு. அதை அடிச்சுட்டு 6 ஆக்கிறேன். 6வது பாடல். கஞ்சன் கருக்கொண்டு நின்மேல் கருநிற செம்மையில் பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தை உண்டு. மஞ்சு தவள் மணிமாட மதில் வெள்ளரை நின்றாய், அஞ்சுவன் நீ எங்கு நிற்க அழகனே காப்பிடவாராய். இதான் பாட்டு. இதை சொல்றேன் பாருங்க. கஞ்சன் கருக்கொண்டு நின்மேல் கருநிற செம்மையில் பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தை உண்டு. மஞ்சுதவள் மணிமாட மதில் திரு வெள்ளரை என்ற அந்தியம் போது அஞ்சுவன் நீ எங்கு நிற்க அழகனே காப்பிடுவாராய் என்பதாக பாட்டு. இதில் கஞ்சன் கரு கொண்டு நின்மேல், கருன்றது அந்த வைராக்கியம், காழ்ப்புணர்ச்சி. கருன்றது என்னன்னா காழ்ப்புணர்ச்சி, வைராக்கியம். எப்படியாலும் முடிச்சே தீரணும் அவனுக்கு. அதாவது ஒரு வைராக்கியம், கெட்ட செய்கைகள் மீது மேலே இருக்க வைராக்கியம், அதுதான் கரு கொள்றது. நல்ல செய்கைகள் அந்த இது இருந்ததுன்னா அதுக்கு பேர் வைராக்கியம்வாங்க, விடாப்படியாக செஞ்சது சாதிச்சதுன்னுவாங்க. கெட்ட காரியங்கள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் உள்ளுக்குள்ள கருவின் இருக்கிறதுன்னு வளையாது அந்த இது. கஞ்சன் கரு கொண்டு, அந்த மாதிரி ஒரு கருமையான காழ்ப்புணர்ச்சியை கொண்டு, கஞ்சன் கரு கொண்டு நின்மேல் உண்மையில கருநிற செம்மையில் பேயை. கருநிறன்றது கண்ணங்கரையில் இருக்கிற ஒரு நேரம். செம்மயிர்னா செம்மட்ட மயிர், மயிரெல்லாம் செம்மட்டை பாஞ்சிருக்கிற பேயைனா பூதனை. அதான் கஞ்சன் கருக்கொண்டின்மே கருநீர் செம்மயிர் பேயை ஏவினான். பேய் யாரு? பூதனை ஏவனான். அதை சொல்றாரு இங்க. கருநீர செம்மயிர் பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான். வஞ்சகம் பண்ணி உன்னை தீர்த்து உனக்கிட்ட வஞ்சம் தீர்த்துக்கிறதுக்காக அவளை அனுப்பினான் என்பதோ ஒரு வார்த்தை உண்டு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவா. மறந்துடுறா யசோதா எல்லாத்தையுமே. அவளுக்கும் தெரியும் அவள் தான் பேச்சு பிள்ளை கண்டு பிள்ளை பின்னையின் இல்லாத நிஜம் ஆய்ச்சியெல்லாம் கூடி அழைக்க நான் முளை இருந்தேன்னு இதில் சொல்லுவாள், பூச்சூட்டல் பதிகத்தில். அது மாதிரி அவள் தான் சொன்ன. ஆனால் எல்லாம் மறந்துடும். மாயை கிருஷ்ணன் மறக்க வச்சுருவார். அவளுக்கு அவரோட அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் காட்டுவார், ஆனால் டக்குன்னு மறக்க வச்சுருவார். அதுதான் இங்கே. வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தை உண்டு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவா. மஞ்சு தவள் மணிமாட. மஞ்சுன்னா மேகம், மேகம் தவிர மணிமாட. மணிமாடன்றது நவமணிகளால் அலங்கரிக்கப்பட்ட மாடம். மாடம்னா உப்பரிகை, அதான் இந்த இடத்துல. மஞ்சுதவள் மணி மாட மதில் திருவெள்ளரை நின்றாய். அந்த மாதிரி மாடங்கள் கூடிய வீடுகளை சேர்ந்த மதில் சுவர்கள் கூடிய, மதில் தான் செவரு, அந்த செவரை கூடிய திருவள்ளரை, அந்த மாதிரி வீடுகள் இருக்கிற திருவள்ளரைன்றார். எது? மேகம் தவழுமா, மணிகள் உப்பரிகையில் கட்டி தொங்க விட்டுப்பாலாம், அவ்வளோ அழகான வீடுகள் நிறைந்த திருவள்ளரையில் நின்றாய்னா நிலையாக நின்றாய்னு அர்த்தம். அப்படியே ஸ்ட்ராங்காக அங்கே இதில் பள்ளி கொண்டிருக்க, இதுக்கு குடி கொண்டிருக்க திருவள்ளரையில்னு அர்த்தம். ஏன்னா அங்கே இருக்கிற ஜனங்களும் அந்த மாடம், அந்த இயற்கை சூழல், அங்கே இருக்கிற மக்கள், அவளையெல்லாம் பார்த்தோம்னா உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் அங்கே நிலையா அங்கேயே தங்கிடலான்ட்டு தங்கிட்ட அப்படின்றார். அதுதான் சொல்ல, திருவள்ளரை நின்றாய். அஞ்சுவன் நீ எங்கே நிற்க. நீ இங்கே இருக்கிறது தெரிஞ்சாலே அஞ்சுவன் அச்சம் வரும். நீ இங்கே இருக்கன்னு தெரிஞ்சவனே அச்சம் வருமா. கெட்ட செய்கைகள், கெட்ட தீவினை சக்திகளுக்கெல்லாம் வெளியில் இருக்கும்போது நீ இங்கே இருக்கன்றது தெரிஞ்சாலே எல்லாம் அப்படியே பயந்துட்டு அங்கேயே நிற்பான். அஞ்சுவன் நீ அங்கே நிற்க. நீ அங்கே இருக்க, இங்கே இல்லை. நீ இங்கே இருக்கன்னு சொல்லி பயந்து பக்கத்தில் இல்லை, எங்கேயோ நீ இருக்க, அங்கே இருக்க. அஞ்சுவன் நீ அங்கே நிற்க. நீ எங்கேயோ நிற்கிற, ஆனால் உன்னை பார்த்த உடனே நீ திருவள்ளையில் என்னன்னா புகழும் புறாவில் இருக்கிற தீய சக்திகளே பயப்படுமா. பெருமாள் அங்கே நிற்கிறார், ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு. அதாவது ரொம்ப தூரம் வரைக்கும் அவனோட எஃபெக்ட் தெரியும் அப்படிங்கிறத இங்கே சொல்ல. அஞ்சுவன் நீ அங்கு நிற்க அழகனே, என்னோட அழகான கண்ணனே,
காப்பிட வாராய், உனக்கு நான் காப்பு கட்டணும், காப்பு சுற்றணும், வா அப்படின்னு யசோதை கூப்பிடுறதா, யசோதை கிருஷ்ணனை கூப்பிடுறதா, கிருஷ்ணனுடைய பெருமைகளை சொல்லி நம்மாழ்வார் பெரியாழ்வார் இங்கே அதை சொல்கிறார் காப்பிடல் பதியத்தில். அருமையான பாட்டு. நாளைக்கு வந்து 7வது பாட்டில் சந்திப்போம். மேலே காப்பிடல் பாடல் 7ன்னு போட்டேன், அது தப்பு, 6 மாற்றிடுறேன். தேங்க்யூ.